வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜய். நாங்கள் இந்த வீடியோவிலையும் வந்து மொங்கோ நேஷனல் பார்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொங்கோ நேஷனல் பார்க்கில் அந்த மனித சமூகம் வாழ்ந்த இடம் என்று சொல்லப்படுற இந்த மொங்கோ லேக் என்ற ஷோரில் தான் நிற்கிறோம். இப்போ மொங்கோ லேக் என்ற ஷோரை நீங்கள் பார்க்க உங்களுக்கு வடிவாக தெரியும். ஒவ்வொரு கொம்பியல் கணக்கு இருக்கும். இந்த கொம்பியல் வந்து உருவாகிறதுக்கான காரணம் வந்து தண்ணி வடிந்து உடைக்க வந்து இதுகள் வந்து பல்லாயிரக்கணக்கான இடங்களை வந்து அறிவாட்டு அந்த ஸ்ட்ரென்த்தால் வந்து உருவாக்கப்பட்ட இந்த கொம்பியல் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இருக்குது. இதே போய் பார்க்குறதுக்கு முதலே சொன்னாங்கனாக்கு வந்து டூரிஸ்ட் கைடோடு தான் நாங்கள் இந்த மண்ணுள்ள இடங்களை போய் பார்க்கலாம் அல்லது வந்து நாங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியல் வியூவில் வந்து உங்களுக்கு தெரியுது என்னென்னு சொல்லிச்சுன்னா இங்கே வந்து அந்த மனித எலும்புக்கூடு எச்சங்கள் வந்து எடுக்கப்பட்டான்னு சொல்லி வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த மனித எலும்புக்கூடுகள் எந்த ரிசர்ச்சர்ஸால் எடுக்கப்பட்டது அதுகளை பற்றியான டீட்டெயிலை வந்து இந்த நோட்டீஸ் போர்டில் வந்து போட்டிருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல அங்கால போகிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நார்மலாக வந்து ஆக்சஸ் தேவை. ஸோ நாங்கள் என்ன நாங்கள்னு சொல்லிச்சோன்னா சுற்றி எங்கள் கிட்ட போய் அந்த வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி வந்து பார்க்க வலிக்கிட்டேனாங்க. ஸோ இது வந்து இந்த மணலுக்கு மேலால் வந்து நாங்கள் நடந்து போகலாம். நடந்து போய் எவ்வளோ கிட்ட வந்து அந்த மண் வந்து வடிந்து போனது இந்த ஏரியிலன்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் நாங்கள் போனாங்க. ஸோ பேசிக்காக வந்து இது வந்து கிட்ட போய் எடுத்த வீடியோ. இப்போ உங்களுக்கு பார்க்கத்தக்கதாக தெரியுது அப்படி மண் வந்து அரைக்கப்பட்டு இருக்குன்னு சொல்லி. இப்படி அரைக்கப்பட்ட மண்ணுகள் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே இருக்குது. ப்ளஸ் இந்த ஏரியா வந்து ஷோர்ன்னு சொல்லினேன். அதால் வந்து இந்த ஏரியாவில் வந்து கணக்க எலும்புக்கூடுகள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து அந்த ரிசர்ச்சுகளை வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதுக்கான தடையையும் வந்து அரசாங்கம் கொடுத்து வச்சிருக்குது. ஏன்னு சொல்லிச்சுன்னா இங்கத்தியன் பழங்குடியின மக்கள் வந்து கோரிக்கை விடுத்தவை வந்து இந்த ரிசர்ச்சுகள் வந்து செய்யக்கூடாது. தங்களுடைய மூதாதையர்களை வந்து என்னத்துக்காக வழியில் எடுத்து வைக்க வேணும்னு சொல்லி வந்து அவையில் கொடுத்த ரிக்வெஸ்ட்டை கவர்மெண்ட் வந்து ஏற்றுக்கொண்டு மேலும் அந்த எலும்புக்கூடுகளை எடுக்காமல் அப்படியே வச்சிருக்கேன். பிற்காலங்களில் வந்து எலும்புக்கூடுகளை வந்து எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குமென்று நான் நினைக்கிறேன். நாங்கள் போன ஆண்டு வந்து கிணக்க ஏரியா வந்து மலையால் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தவை. இதுதான் அந்த கார் பார்க். இதால் வந்து நாங்கள் மொங்கோ நேஷனல் பார்க் ஃபுல்லாக வந்து இதே மாதிரியான ரோட்டுகளில் வந்து சுற்றி பார்க்கலாம். அந்த அக்சஸ்களை வந்து நிப்பாட்டி வச்சிருந்ததால் வந்து நாங்கள் வந்து எல்லா இடமும் போகலாமல் இருந்து இந்த ஷோரோட வந்து நாங்கள் திரும்பிட்டு வந்து மொங்கோ லேக்கை வந்து ஃபுல் வியூ பார்க்க வேணுமென்றதுக்காக இந்த இடத்துல வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் ரோன் மேலே ஏற்றி வந்து வீடியோ எடுத்துனாங்க. அந்த ரோனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் வந்து முதல் வீடியோக்களில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது இந்த இடங்களில் தான் அந்த மொங்கோ நேஷனல் பார்க்குக்கு வர்றார்கள் கேம்ப் பண்ணுற இடங்கள். இப்போ வந்து கேம்ப் வந்து 2 கேம்ப் இருக்குது. இது வந்து முதலாவது கேம்ப், அதாவது இந்த மொங்கோ நேஷனல் பார்க்குன்ற ஹோட்டலோடு இருக்குது. மொங்கோ நேஷனல் பார்க்கில் வந்து ஒரு ஹோட்டலும் இருக்குது, அதாவது மோட்டல்னு சொல்கிற ஒரு மோட்டலும் இருக்குது. அதில் வந்து தங்கலாம் அல்லது வந்து இங்கே வந்து கேம்பிங் செய்யலாம். ஸோ விரும்பினார்கள் வந்து இங்கே வந்து கேம்பிங்கும் செய்யலாம். இது வந்து கேம்பிங்குக்கு வந்து ஒரு ஃபீ வந்து இருக்கும். இப்போ பார்க்குறீங்க கேம்ப் செட்டப் வந்து செய்து கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து நிற்கிறதுக்காக. இதுக்கு அடுத்து தான் நான் சொன்னவனுக்கு வந்து போன இடம் வந்து அந்த ரோனை ஏற்றுறதுக்காகத்தான் போனாங்க. போய் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வாங்க அந்த இடத்துல போய் வந்து பார்ப்போம் ஃபிசிக்கலாக எப்படி இருக்குன்னு சொல்லி. இவ்விடம் தான் நான் சொன்ன இடம் வந்து வோக் பண்ணி போய் அங்கால அந்த தொடக்கத்தில் வந்து ரோன் வீடியோ எடுக்கலாம். இந்த பார்க்குற இந்த பரந்த தேசம் தான் வந்து முந்தி வந்து லேக்காக இருந்தது. அதாவது பலதரம் நான் சொல்லியிருக்கிறேன் வந்து 1,00,000 வருஷத்துக்கு முதலே வந்து இந்த லேக் வந்து உருவானது என்று சொல்லப்படுது.
இதுக்கு பிறகு வந்து இந்த லேக்கால் நாங்கள் கீழே இறங்கி போய் பார்க்கலாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் கீழே இறங்கி போய்க்க வந்து அந்த அருமையான அந்த முதலே அந்த மொங்கோ லேக்கில் பார்த்தவனுக்கான சக்ஸஸ் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. இது எப்படி உருவானன்னு சொல்லி சொன்னால் தண்ணி வந்து வடிந்தோடைக்க வந்து கனகாலமாக வடிந்தோடைக்க வந்து இப்படியான ஒரு உருவாக்கம் வந்து உருவாகும் வந்து சொல்லினேன். ஸோ அந்த உருவாக்கம் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து நீங்கள் இடைக்கிடையே பார்க்கத்தக்கதாக இருக்கும். இந்த உருமாற்றம் செய்கிறதுக்கு வந்து கனகாலங்கள் பிடிக்கும் என்று வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லினர். இதை பார்த்து முடித்தா போல் நாங்கள் வந்து 2-3 மணி நினைக்கிறேன் வலிக்கிட்டு நாங்கள் திருப்பி வந்து நாங்கள் எங்களுடைய ஹோட்டல் நோக்கி வலிக்கிட்டு நாங்கள் சேஃபுக்காக வந்து முதலே வலிக்கிட்டு நாங்கள் போகிற வழி ஃபுல்லாக வந்து ஆட்டு மந்தையில், அதாவது செம்மறி ஆட்டு மந்தையில் வந்து பார்க்கத்தக்கதாக இருந்தது. இதே இடத்துல தான் நீங்கள் முதல் பார்த்துருப்பீங்கள் வந்து நாங்கள் பெட்ரோல் அடிக்க நின்றது. அதே இடத்துக்கு வந்துட்டோம். இன்று வந்து நாங்கள் தங்க போகிற இடம் வந்து அந்த இடத்துலேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரம். ஸோ இரவு வழியாக வந்து நாங்கள் பயணிக்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு இருந்தது. அதால் வந்து இரவு வந்து நாங்கள் ட்ரை பண்ண வழிக்கிட்ட நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்க தெரியும் இந்த ரோட்டில் வந்து வெஹிக்கிள் வந்து இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக வெஹிக்கிள் ஓடையிலாது 110 km/h தான் இங்கே மேக்ஸிமம் ஸ்பீட். அந்த லிமிட்டில் வந்து ஓடினாங்க. ஆனால் வந்து ஓடைக்கு வந்து நல்ல கேர்ஃபுல்லாக தான் ஓட வேண்டியதாக இருந்தது. ஏன்னு சொல்லி சொன்னால் ஒரு கங்காரு வந்து பாஞ்சு காராக இடிச்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த இடங்களில் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆட்கள் வர்றது வந்து குறைவாக இருக்கும். அதால் வந்து இரவு டிரைவிங் வந்து அநேகமாக வந்து தவிர்க்க வேண்டியது வந்து ஆஸ்திரேலியாவில். அல்லது வந்து ஓரளவு மிடில் லேனில் வந்து காரை வச்சுட்டு ஓடிக்கொண்டு இருந்தால் வந்து ஏதாவது மிருகங்கள் பாய்க்க வந்து காரை நிப்பாற்ற அளவுக்கான வசதியாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இலகுவாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. மற்றது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வந்து சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜே. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.